ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மேரேஜ் முடிஞ்ச கையோடயே நம்ம ஹீரோயின் அப்படி ஆபீஸ்க்கு போயிருவாங்களா? இப்போ அப்படி ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி மீட்டிங்ல முடிச்சிட்டு கிளம்புவாங்களா? அப்ப அந்த மேனேஜர் மேடம் உங்களுக்கு ஜிக்சன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா? நம்ம ஹீரோயினா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? அதை கேட்டோன்னே இந்த மேனேஜர் என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நானே வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சுக்கிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் நான் தேடி வாங்குறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுல இருந்து நம்ம லைட்டா தெரியும் அவங்க ஏதோ நம்ம ஹீரோக்கா தான் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்ல தான் கட்டுவாங்க. நம்ம ஹீரோ சமைக்கலாம்னு சொல்லிட்டு போவானா, பார்த்தா ஹீரோயினோட வீட்ல ஃப்ரிட்ஜே இருக்காது. என்னடா இவ வீட்ல ஃப்ரிட்ஜ் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, நைட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷி ஆயிரும். அடுத்து அவரே அப்படி டின்னர்ல ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினுக்காக. அடுத்து திரும்பி ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட அண்ணன் ஜிக்சனை மீட் பண்ற மாதிரி இருக்குமா? நம்ம ஹீரோயின் எதுக்கு எனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே ஜிக்சன் அதுக்கு இல்ல உன் கால் சுளுக்கிக்குச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அது ஆயில்மெண்ட் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா? அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் வீங்குச்சு, நீ இப்போ வந்து ஆயில்மெண்ட் கொடுக்குறியா? இதே மாதிரி தான் உங்க அம்மாவும், எங்க அப்பாவுக்கு சிறுசா ஒரு காஃப் இருந்தா கூட எங்க அப்பாவை தேடி நீங்க வந்துருவாங்க, அப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கிட்ட உங்க அம்மா க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இப்பதான் நம்மளுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த சிஸ்டர் பிரதரே கிடையாது, ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் பிரதர் போல. ஆனா அப்பயும் நம்ம ஜிக்சன் கோவப்படாம சரி அதெல்லாம் விடு, நான் அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் உன்கிட்ட பேசுறக்கா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா? உடனே நம்ம ஹீரோயின் என்னோட அப்பா இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேருக்கு தனித்தனியா தான் கொடுத்திருக்காரு, சோ ரெண்டு பேரும் தனித்தனியாவே பாப்போம், கடைசில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லா கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? நம்ம ஜிக்சனும் இல்ல நீ எனக்கு தப்பா புரிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லதான் வருவான். உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி நான் என்னோட எக்ஸ் கிளாஸ்மேட் கிட்ட என்னோட ஃபேமிலியோட சொத்தை ஷேர் பண்ணிக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்னொரு விஷயமும் தெரியும், என்னன்னா ஜிக்சனோட அம்மா நம்ம ஹீரோயினோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸா இருந்திருப்பாங்க போல. அடுத்து நம்ம ஹீரோயின் ஜிக்சன் கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி எனக்கு மீட்டிங் இருக்கு, நீங்க போற மாதிரி தெரியல, சோ நானே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பாப்பாரு, நம்ம ஹீரோயின் வந்த மாதிரியே இருக்காதா? சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயின் எனக்கு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. இதுவும் நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்குமா? சரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாரு. அப்படியே டயர்ட்ல எடுத்து தூங்கவே செஞ்சிருவாரு. அதுக்கு அடுத்து மிட் நைட் ஆயிரும். அப்பதான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வருவாங்க. இவங்க வந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சிருவாரா? ஆனா அவர் இப்ப லைட்டா கடுப்புல இருப்பாரு. எனக்கு பசிக்கல, உங்களுக்கு பசிக்குதுன்னா எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாரா? அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒன்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் கூட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோக்காக புது டவல், புது பிரஷ், புது பாத்ரோப் இந்த மாதிரி நிறைய வாங்கியிருப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் தனியா இருந்தேன், சோ நான் எல்லாத்தையும் சிங்கிளா வச்சு யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நீ வந்திருக்கல அதனால கப்பிள்ஸா மேட்சிங்கா வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா? இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா டச்சிங்கா இருக்கும். இதெல்லாம் நீயே தேடி போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமா இது நம்ம வீட்டுல வைக்கிற நம்ம பர்சனல் திங்ஸ் இல்லையா, அதனால நானே போய் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோட நம்ம ஹீரோட கோவெல்லாம் போயிடும். சே பரவாயில்ல, நம்ம மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சுக்குவாரு. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்களா? அவங்க உள்ள போனோனே கரண்ட் கட் ஆயிரும். என்னன்னு பார்த்தா இப்ப அப்படியே ஒரு கேக்கோட நம்ம ஹீரோயின் உள்ள வருவாங்க. இன்னைக்கு நமக்கு வெறும் கல்யாண நாள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே, சோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேக்க கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லாம 12 மணி ஆக போகுது, சீக்கிரம் நீ என்ன நினைக்கிற அதை விஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா? இது வந்து நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டா டச்சிங்கா இருக்கும். உடனே என்ன நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவாரா? நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு தான். அடுத்து என்ன நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேகத்துல கிஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் தான் அவரோட கான்சியஸ்னஸ்க்கே வருவாரா? ஐயோ இவளை நம்ம தெரியாம கிஸ் பண்ணிட்டோமே ஒரு உணர்ச்சி விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். அடுத்து ஐயோ நான் மன்னிச்சிருமா, தெரியாம கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஆனா நம்ம ஹீரோயினா புரியுது நைட் டைம் வேற, அதான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடு அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து ஓடிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு ஃபைலோட வருவாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருப்பாங்க போல. அந்த அக்ரிமெண்ட்ல அப்படி என்னதான் போட்டிருக்கணும்னா இந்த மேரேஜ் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல, வாலண்டியரா தான் ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டதாகவும், அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க ரியல் கப்பிள்ஸ்ங்கறனால இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்டிக் டைம் இருக்கிறது வந்து தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி மொழிப்பாரா? அதாவது இதுல நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் ரியல் கப்பிள் ஐட்டம்ல சோ கிஸ் ஹக் இதெல்லாம் பண்ணிக்கலாம், அதையும் தாண்டி நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாரத்துக்கு ஒரு டைம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆயிருவானா? ஆக்சுவலி அவன் ஷாக் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னடா இவ இப்படி ஓப்பனா பேசுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன வீக்லி ஒன்ஸ் பார்த்தாதா, சரி வீக்லி த்ரைஸ், சரி வீக்லி ஃபைவ்ஸ், ஐயோ நீ ஏன் இப்படி இருக்கியோ, சரி வீக்லி 7 டைம்ஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல எழுதுவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவ என்ன நினைச்சா இந்த அளவுக்கு கேவலமாவா என்ன பத்தி யோசித்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட் இருக்கும். நம்ம ஹீரோ சொல்ல வருவாரு, ஐயோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்குள்ள அடுத்த ரூல்ஸ் நம்ம ஹீரோயின் படிச்சிருவாங்க. என்னன்னா சப்போஸ் இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆனா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் 50 மில்லியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்களா? இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி ஒரு மாதிரி சேட் ஆயிருவான். ஏன்னா இவன் இந்த கல்யாணத்தை பண்ணதே உண்மையில நம்ம ஹீரோயினோட ஹாப்பியா வாழணும் அப்படிங்கறக்காக தான். ஆனா நம்ம ஹீரோயினா ஆவுனா எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இது வந்து நம்ம ஹீரோக்கு அப்படி லைட்டா மன கஷ்டத்தை கொடுத்துரும். அப்புறம் என்ன அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன நான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அவ்வளவுதானே, இந்தாங்க என்னோட சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல
ஸ்லிப்ல சைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானா? இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும். எதுக்கு இப்ப இவன் தேவையே இல்லாம கோவப்படுறான்? ஒருவேளை வாரத்துல 7 நாள் இவனுக்கு பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைப்பெல்லாம் அதுலயே தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில நம்மளுக்கு நம்ம லியாங்க தான் காட்டுவாங்க. அவளா நம்ம ஜிக்ஷனை தெரியாம இடிச்சிட்டோம் அப்படிங்கறக்காக எப்படியா அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்திருப்பாளா? அப்ப பார்த்தா அவன் குட்டியா செடி வளர்ப்பான். அது வந்து தண்ணியே ஊத்தாம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத மாதிரியே இருக்குமா? சரி இது எப்படியா நம்ம நல்லா தண்ணி ஊத்தி அழகா மெயின்டைன் பண்ணுவோம், இதை வச்சு அவர்கிட்ட நம்ம அப்பாலஜைஸ் கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பான். கரெக்டா அன்னாரன் பார்த்து நம்ம ஜிக்ஷனும் அவனோட மேனேஜரும் டென்ஷனா இந்த ஆபீஸ் ரூமுக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா? இதை பார்த்து பயந்து போன அந்த லியாங் ஐயோ வாஸ் வேற இப்பன்னு பார்த்து வராரே, நம்ம போய் எங்க ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவாங்களா? உள்ள வந்த ஜிக்ஷன் வந்து மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். நீ தேவையே இல்லாம ஜின்னோட விஷயத்துல தலையிடாத அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த மேனேஜரா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளை காப்பாத்த போய் தான் அவ இப்ப உயிரோடே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ ஏதோ ஒன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு இப்ப தெரியும். அப்படியே இந்த ரூம்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜிக்ஷன் வந்து ஹே வெயிட் பண்ணு, என் ரூமுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓரமா போய் பாப்பான். பார்த்தா நம்ம லியாங் இருப்பாங்க. ஐயோ ஜிக்ஷன் கடல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வேகமா ஓட பாப்பா. அப்ப தெரியாதனமா அந்த குட்டி செடி தள்ளி விட்டுருவா. நம்ம ஜிக்ஷன் அப்படி லைட்டா ஒரு முறதா முறப்பான். பாஸ் நான் வேணும்னே பண்ணல பாஸ், உங்ககிட்ட அப்படி சாரி கேட்டுட்டு இந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு வந்தேன், ஆனா இப்ப அந்த செடியே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனால் நம்ம ஜிக்ஷன் வந்து அவளை திட்டலாம் மாட்டா. போ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவான். அடுத்து இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க போய் அவங்க அப்பா மீட் பண்ண போவாங்களா? நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், சோ எப்ப என்னோட 80% ஆஃப் ஷேர் எனக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா? அதுக்கு அவங்க அப்பா நீ அந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன், நீ அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு ஸ்டெப் தான் முடிச்சிருக்க, நீ வெற்றிகரமா கல்யாணம் முடிச்சிட்ட, ஆனா எப்ப எனக்கு நீ ஒரு பேரனோ பேத்தியை பெத்து தர போற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்லா வாங்கி படிப்பாங்க. அதாவது யார் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்துல இருந்து 80% ஆஃப் ஷேர் அவங்க அப்பா கொடுக்கறதா இருக்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருவாங்க. யோ தகப்பா நீ என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணுன்னா இப்ப என்ன குழந்தை பெத்துக்கோங்கிற, உன்னை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புவாங்களா? அப்ப அவங்க அப்பா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாரு. சப்போஸ் ஜிக்ஷன் உனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி உனக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிட்டானா இந்த சொத்துல இருக்க 80% அவனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இதை கேட்டு நம்ம ஹீரோயின் நீங்க கவலையே படாதீங்க, அவனுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் தான் குழந்தை பெத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி கார்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நான் எப்படி அவன் கிட்ட சொல்றது, நேத்து அவன் என்ன கிஸ் பண்ணப்பே நான் அப்படியே அதை கேரி ஆன் பண்ணிருக்கணும், நடுவில் ஸ்டாப் பண்ணது என்னோட தப்பு தான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வருவோம். நீங்க என்ன கல்யாணம் பண்ண கடுத்தும் இன்னொரு சின்ன பையனாவே பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா? நம்ம ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பனா ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா வருவானா? நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷியாயிரும். ஆஹா நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தா ஒரு ஹார்ன் சவுண்ட். என்னன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு போல. அந்த கார்ல உட்காந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இப்படி ஒரு பக்கம் ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப யார்கிட்ட போன் பேசிக்கிட்டே நம்ம ஹீரோனோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த போன் கால்ல இவங்க ரெண்டும் என்ன பேசிக்குவாங்கன்னா, நீ கேட்ட விஷயத்தை நான் சீக்கிரமா எடுத்து தரேன், இதை எடுத்து கொடுத்து நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் கேட்டதை நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டனியும் அப்ப இவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப கரெக்டா பார்த்து அண்ணார நம்ம ஹீரோயின் வேற வீட்டுக்கு வந்துருவாங்களா? சத்தம் கேட்டனி நம்ம ஹீரோ அப்படியே அவன் லேப்டாப்ல ஓபன் பண்ணி வச்சிருந்த ஃபைல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி வெல்கம் ஸ்கிரீனுக்கு வந்துருவான். கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் ஏன் லேப்டாப் வச்சு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா? இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட், அதனால தான் உங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாத்தி போட்டுருவான். இதை கேட்டனி நம்ம ஹீரோயின் நான் இங்க குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் என்னன்னா ஹோம்ஒர்க் பண்றத பத்தி யோசிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்களா? இது நம்ம ஹீரோட காதுல கேட்டுரும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு பக்கம் என்னோட லேப்டாப் வச்சு ஹோம்ஒர்க் பண்ணு, நான் இன்னொரு லேப்டாப் வச்சு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப 2 பேரும் சோஃபால உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? நம்ம ஹீரோயின் அவங்க லேப்டாப் ஓபன் பண்ணி நம்மளை விட வயசுல சின்ன பையனா இருக்கிறவன எப்படி டேட் பண்றது அப்படின்னு சொல்லி மொத்த போட்டு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து இல்லையே இது கரெக்டா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட சின்ன பையனா இருக்கிறவங்க கூட எப்படி குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்ப்பாங்க. இதை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் என்னன்னா அங்க உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் என்னன்னா இப்படி ஒரு டர்ட்டி தாட்ஸோட இருக்கேனே, சே என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம லியாங்க தான் காட்டுவாங்க. அவங்க பார்ட் டைமா இன்னொரு ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே எப்பயும் போலதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. போச்சு நான் ஏற்கனவே ஜிக்ஷனை இடிக்க வேற செஞ்சுட்டேன், அது பத்தாதுன்னு சொல்லி இப்ப அவன் செடியை வேற உடைச்சிட்டேன், இனி என்ன வேலையை விட்டு கண்டிப்பா தூக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப அங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து மேடம் லியாங் நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். சோ இதுலயே நம்மளுக்கு என்ன தெரியும்னா லியாங்குமே பரவாயில்லாம ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான், ஆனாலும் தன்னோட சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பார்ட் டைமா வேலை பார்க்கறது, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல இன்டர்னா இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம ஜிக்ஷன் வருவான். சரி நடந்தது எல்லாத்துக்கும் நம்ம எப்படியான்னு நம்ம பாஸ் ஜிக்ஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்ம லியாங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 காஃபி எடுத்துட்டு போய் நம்ம ஜிக்ஷன் முன்னாடி வச்சிருவாங்க. பாஸ் இங்க பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு போய் ஆர்டர் கூட பண்ண வேண்டாம், உங்களுக்கு எந்த காஃபி வேணுமோ அதை நீங்க இங்க இருந்து சூஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு நான் தான் பே பண்ணுவேன், இது என்னோட வே ஆஃப் அப்பாலஜியா நினைச்சுக்கோங்களேன் ப்ளீஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? நம்ம ஜிக்ஷன் பாப்பா சரி இப்ப நம்ம இந்த காஃபி எடுத்துக்கலனா இவ கண்டிப்பா நம்மள நிம்மதியா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து லைட்டா நடப்பானா? நம்ம லியாங் இதை பார்த்து ஒருவேளை இவன் ஸ்கேன் பண்ணி பே பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. பாஸ் பே பண்ணாதீங்க, இது என்னோட ட்ரீட் அப்படின்ட்டு. அப்ப தெரியாம கால் ஸ்லிப் ஆகி நம்ம லியாங் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஜிக்ஷன் மேல போய் விழுந்துருவாங்க. அதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ரொமான்டிக் சீன்லாம் கிடையாது, அப்படியே ஜிக்ஷனோட காஃபியும் தள்ளி விட்டு அவனோட போனையும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஐயோ பாஸ் சாரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து கொடுப்பாங்களா?
பார்த்தா உடஞ்சிருக்கும். இதை பார்த்த ஜிக்ஷன், ஏமா உன்கிட்ட ஒரு காஃபி வாங்கி குடிச்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். நம்ம லியாங்குக்கா, என்னது இது, நம்ம எப்ப வர பார்த்தாலும் ஏதான ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்ப நம்மளுக்கு நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. எப்படியான் இன்னைக்கான் ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்னென்னமோ பிளான் போடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளானே ஒன்னா உட்காந்து ரொமான்டிக் மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு டைட்டானிக் மூவியை போடுவாங்க. படம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினா ஆனா ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா அந்த ரொமான்டிக் சீன் வரும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அந்த சீன் வர மாதிரி இருக்குமா, ஆஹா வந்துருச்சு, இதை வச்சு நம்ம ஏதாவது எனக்கு சீனை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா பாவம் விதி யாரை விட்டுச்சு. என்னன்னு பார்த்தா கரெக்டா அந்த சீன் வரப்ப அதை மட்டும் கிராப் பண்ணி எடிட் பண்ணிருப்பாங்களா. என்னன்னு பார்த்தா இது எடிட்டட் வெர்ஷன் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், ஐயோ டிவி உனக்கு என்னாச்சு, ஒழுங்கு அந்த சீனை ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி போய் தட்டிக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோ, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. பாவை இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வெளியே சொல்லவும் முடியாது. ஒன்னும் இல்ல, ஏதோ பிரச்சனை நினைச்சு டிவில அதான் 2 தட்டு தட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இருக்காது. இந்த சீன் போனா என்ன, அடுத்து ஒரு சீன் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணுவாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அடுத்த கிஸ்ஸிங் சீன் வந்துரும். பட் ஆனா என்ன, இந்த வட்டம் அதை எடிட் பண்ணிருக்க மாட்டாங்களா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். அதை பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா நம்ம ஹீரோ சைடு திரும்புவாங்க. எப்படி இவன் இனிஷியேட் எடுக்க மாட்டான், சரி நம்மளே கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் அப் ஆவாங்களா. பாவ அண்ணாரன் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு தும்மல் வந்துரும். நம்ம ஹீரோட மூஞ்சி மேலேயே தும்மிடுவாங்க. அடுத்து என்ன, அவங்களுக்கே ரொம்ப எம்பாரசிங் ஆயிரும். நம்ம வெளியே எங்கேன்னு போய் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வெளியே கூட்டு போயிருவாங்க அவங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எங்க வந்திருப்பாங்கன்னா, நம்ம லியாங் ஒர்க் பண்ற அதே காஃபி ஷாப்க்கு தான் வந்திருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜின் மட்டும் போய் ஒரு டேபிள்ல உட்காந்துருப்பாங்க. இதை வந்து லியாங் பாத்துருக்கவே மாட்டா. அடுத்து நம்ம ஹீரோ வரத மட்டும் நோட் பண்ணிருப்பாளா. ஏ என்னடா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம லியாங் ஒன்னு சொல்லுவா, ஏ உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட பாஸ் ஜின் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம யூனிவர்சிட்டியில தான் ஏதோ ஒரு பையனை லவ் பண்றாங்களாண்டா. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சீக்கிரட்டா மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே லியாங் கிட்ட வருவாங்களா. நம்ம லியாங்குக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ பாஸ் நீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஏதோ என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. நம்ம லியாங், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாங்க. ஓ ஒண்ணும் இல்லையா, சரி ஓகே, அப்ப நான் ஹஸ்பண்ட கூப்பிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம லியாங்குக்கு ஷாக் ஆயிரும், என்னது ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோ அவரே ஒத்துக்குவாரு. சோ உன்னோட பாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த சின்ன பையனும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம லியாங்குக்கு அப்படியே வாய்க்குள்ள கொசுவே போயிரும். அந்த அளவுக்கு வாயை பொளந்து ஷாக்கா இருப்பாங்க. அடுத்து இதே ஷாக்கோட போய் நம்ம லியாங் நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா நான் ஊர்ல கொஞ்ச நாள் தான் இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களா. இதை பார்த்த ஹீரோனுக்கு லைட்டா கடுப்பாயிரும். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசி முடிச்சிட்டீங்களா, இப்ப 3 பேரா சேர்ந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. உடனே நம்ம லியாங், ஐயோ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ், ஒண்ணு இல்ல நானும் ஒன்னும் ரொம்ப க்ளோஸா, அதான் என்னடா எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாங் சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோயின், ஓ க்ளோஸா, எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. சின்ன வயசுல இருந்தே பழக்கம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாங் சொல்லுவாங்க. ஓ சின்ன வயசுல இருந்தேவா, அப்ப நீங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே கடுப்பாய்க்குவாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து உடனே கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவங்க காலாலேயே நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்க சேர இவங்க பக்கமா அப்படி இழுத்துக்குவாங்க. அப்படி நம்ம ஹீரோ மேல கை போட்டுக்கிட்டு, இத்தனை நாள் நீ உன் ஃப்ரெண்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே நம்ம லியாங் வந்து, ஐயோ நான் எங்க இவனை பாத்துக்கிட்டேன், எங்க அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா சொல்லுவாளா. இதை கேட்டனியும் நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா நம்ம ஹீரோ பார்த்து மறப்பாங்களா. இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஓ இவ லைட்டா ஜெலஸா ஃபீல் பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ லியாங் கிட்ட என்ன சொல்லுவானா, ஏ சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போனேன்னா சித்தியை நான் விசாரிச்சதா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஷாக் ஆயிரும், என்னது சித்தியா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் நம்ம ஹீரோ தெளிவா இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத சொல்லுவான். என்னன்னா நம்ம லியாங்கும் நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கசின்ஸ் போல. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி நிம்மதியா இருக்கும், அப்பாடா கசின்ஸா, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்த செகண்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம லியாங்குக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் நீ எங்களோட ஆபீஸ்ல இன்டர்னா தானே ஒர்க் பண்ற, உன்னோட டேலண்ட் எல்லாம் நான் கண்டு வியந்திருக்கேன், இப்பயே நான் உன்னை இன்டர்ன்ல இருந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ப்ரோமோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோட நம்ம லியாங்குக்கு ரொம்ப குஷி ஆயிரும். அடுத்து இங்க அப்படியே பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் அடி தனியா நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்க காட்டன் கேண்டி வித்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு அதை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். உடனே நம்ம ஹீரோயின், இதுதான்டா கரெக்டான சான்ஸ் அப்படின்ட்டு லைட்டா அந்த காட்டன் கேண்டி சாப்பிட்டுட்டு, இந்த இப்ப என்ன கிஸ் பண்ணி பாரு, ஸ்வீட்டா இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு சிரிப்பா வரும், என்ன நீ இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க சைல்டிஷ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயினா பப்ளிக்ல இருக்கணும் கூட பார்க்க மாட்டாங்க, சீக்கிரம் கிஸ் பண்ணு, அப்பனாதான் வீட்டுக்கு போய் நம்ம அடுத்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி சீக்கிரம் குழந்தை பத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லுவாங்களாம். இதை கேட்டே நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆயிரும். ஹீ சவுண்ட குறைச்சு பேசு, நீ என்ன பப்ளிக்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு குட்டி பொண்ணு ரோஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குமா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பொக்கே அப்படியே வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. இது நீ அக்செப்ட் பண்ணினா குழந்தை பத்திக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுட்டு அந்த ரோஸ் வாங்குவாரு. இப்ப அப்படியே அவர் நம்ம ஹீரோயின் அப்படி க்ளோஸ் அப்ல பாப்பாரா, டக்குன்னு அவர் மைண்டுக்குள்ள ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும், அவருக்கு அப்படி ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனா என்ன நல்ல வேலையா கொஞ்ச நேரத்துல அப்படி நம்ம ஹீரோ நார்மல் ஆயிருவாரு. அடுத்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம ஹீரோயின் வந்து லியாங்க கூப்பிட்டு பேசுவாங்களா. அப்பதான் லியாங் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட், யாரோ இவனை கட்டையால அடிச்சிருக்காங்க, அந்த கட்டையில இருந்த ஆணி குத்தி தான் இவனுக்கு லைட்டா தலையில அடிபட்டுச்சு. பட் அன்னாரம் தான் கரெக்டா கு ஃபேமிலிலயும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இவங்களோட பிரதர்ஸ் 2 பேருமே இவனோட ஓன் பிரதர்ஸ் கிடையாது, ஸ்டெப் பிரதர்ஸ் தான். இவங்க அம்மா வந்து இவனுக்கு 15 வயசு இருக்கிறப்ப வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பையனுக்கு ஏற்கனவே 2 பசங்க இருந்தாங்க. அவங்க தான் இப்ப நம்ம பேயோட அண்ணனா இருக்கிற 2 பேரும். ஆனா என்ன கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா
அம்மாவை இறந்துட்டாங்களா, அப்ப இந்த ஸ்டெப் ஃபாதரும் இந்த ஸ்டெப் பிரதர்ஸும் செமையா ஒரு பிளான் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எப்படியோ பறிச்சுக்கிட்டாங்க. அவங்க மேக்ஸிமம் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம பேக்கு கொஞ்சம் ஷேரை மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்பன்னு பார்த்துதான் அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் வேற ஆச்சு. சோ அவனை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்ல. சோ அதனால இந்த ஆக்சிடென்ட் யாரால நடந்துச்சு, யார் இவனை அடிச்சா அப்படிங்கிற எந்த டீடைலுமே யாருக்குமே தெளிவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாங் சொல்லுவாங்களா. இதெல்லாம் கேட்ட கருத்துதான் நம்ம ஹீரோக்கு எவ்வளவு ஒரு சோகமான கதை இருக்குங்கிறதே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். அடுத்து அப்படி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக இப்ப அவங்களோட ஆபீஸ்க்கே வந்திருப்பானா. இதை பார்த்த நம்ம ஜின்னோட மேனேஜர் வந்து ஆஹா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத எப்படியா நம்ம போட்டோ எடுத்து நம்ம ஜின்னோட அப்பா அனுப்பிச்சா நிறைய காசு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் நம்ம ஜிக்ஷனோட மேனேஜரை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படி நம்ம ஹீரோனோட ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஜின்னோட மேனேஜர் நான் உள்ள வரவா, நீங்க உள்ள இருக்கீங்களா ஜின் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கொடுப்பானா. இந்த சவுண்ட் கேட்டு ஜிக்ஷனோட மேனேஜரா அங்க ஒரு கபோர்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவான். அடுத்து இப்ப நம்ம ஜின்னோட மேனேஜர் உள்ள வருவான். அந்த சுத்தி பாப்பான் நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே இருக்காதா. அவனும் இப்போ ஒரு கேமராவை தூக்கிட்டு வந்திருப்பான். இப்ப அவன் ஆங்கிள் செட் பண்ணிக்கிட்டு இருப்பான், எங்க இருந்து போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அப்படி ஒவ்வொரு பிளேஸா பாத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த கபோர்ட திறப்பானா. பார்த்தா ஜிக்ஷனோட மேனேஜர் உள்ள கேமராவோட இருப்பான். இதை பார்த்து அவன் சந்தேகப்படுவான்னு சொல்லி நினைச்சா என்ன உன்னையும் நம்ம ஜின்னோட அப்பா தான் அனுப்பிச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே அந்த ஜிக்ஷனோட மேனேஜரும் ஆமாமா அவர் தான் அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். கரெக்டா அப்ப திரும்பி யாரோ வரசத்தம் கேட்குமா. சோ இந்த மேனேஜரும் போய் அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவான். இப்ப உள்ள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லியாங். பாவம் அவ ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்க வந்திருப்பா போல. ஆனா அங்க வந்து பார்த்தா ஜின் இருக்க மாட்டாங்களா. சோ அதனால அப்படி கிளம்பலாம்னு சொல்லி பாப்பா. அப்ப கபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லி கபோர்ட திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னோட மேனேஜர் இருப்பான். நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு ஷாக்ல இருக்கிறப்ப அடுத்து இன்னொரு சைடு திறந்து பார்த்தா அங்க ஜிக்ஷனோட மேனேஜர் இருப்பான். இத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க உள்ள என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட சத்தம் கேட்டுரும். அடுத்து என்ன உடனே இவளையும் உள்ள தூக்கி இழுத்து போட்டுருவாங்க. ஏய் அமைதியாரு எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாவம் இப்ப இவங்க கூட சேர்ந்து நம்ம லியாங் உள்ளே இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வந்துருவாங்களா. கரெக்டா கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துரும். வெயிட் பண்ணு நான் அந்த காலை மட்டும் வெளியே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியே போவாங்களா. அவங்க வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு பென் டிரைவ் எடுத்து நம்ம ஹீரோனோட லேப்டாப் ஓபன் பண்ணி அதுல ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இதை பார்த்து ஜிக்ஷனோட மேனேஜர் உடனே போட்டோ எடுப்பானா. உடனே நம்ம ஜின்னோட மேனேஜர் டே அவனே தனியா தான் இருக்கான், இப்ப எடுத்து என்னடா பிரயோஜனம், ரெண்டு பேரும் கப்புள்ஸ் இருக்கப்ப எடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஜிக்ஷனோட மேனேஜர் மைண்ட் வாய்ஸ் டே பேக்கு பையலே நான் இங்க வந்ததே வேற காரணமாடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் உள்ள வந்துருவாங்களா. நம்ம ஹீரோயின் உள்ள வந்தனமே நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா பதட்டமாவான். ஏன்னா அவன் அந்த சிஸ்டம்ல பென் டிரைவ் போட்டு ஏதோ ஒன்று காப்பி பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன நம்ம ஹீரோயின் அந்த லேப்டாப்பை பாத்திரக்கூடாதுங்கிறக்காகவே நம்ம ஹீரோ அப்படி லைட்டா க்ளோஸ் ஆவானா. நம்ம ஹீரோயினும் சரி அவன் நம்மள கிஸ் தான் பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி லைட்டா கண்ணை மூடி க்ளோஸ் வருவாங்களா. இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்படி காப்பி பண்ணி பென் டிரைவ் எடுத்து வச்சுக்குவான். சரி அவளை அப்படி கிஸ் பண்ணி இந்த மேட்டரை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா க்ளோஸ் ஆவான். அப்பன்னு பார்த்து கபோர்டுக்குள்ள இருந்த மூணு பேரும் லைட்டா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் நின்னுகிட்டு இருப்பாங்களா. இப்ப அப்படி கபோர்டை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து நின்றுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் டே நீங்க மூணு பேர் இங்க என்ன பண்றீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஜின்னோட மேனேஜர் ஐயோ மன்னிச்சுக்கோங்க எங்க ரெண்டு பேத்தையுமே உங்க அப்பா தான் போட்டோ எடுக்க சொல்லி அனுப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சோ இதனாலே நம்ம ஹீரோயின் வந்து ஜிக்ஷனோட மேனேஜரை போக விட்டுருவாங்க. அடுத்து அங்க இருந்து போன ஜிக்ஷனோட மேனேஜர் நம்ம ஜிக்ஷன் கிட்டே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவானா. நான் இந்த மாதிரி வார்ட்ரோப்ல ஒளிஞ்சு நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஜின்னோட ஹஸ்பண்ட் உள்ள வந்தான். வந்து சீக்கிரட்டா ஜின்னோட லேப்டாப்ல ஏதோ ஒன்னு காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு ஜிக்ஷனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காவும் இருக்கும், ஒரு மாதிரி ஷாக்காவும் இருக்குமா. அடுத்து அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னோட ஆபீஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினான ஜின்னு கேட்பாங்க ஏண்டா நீ எனக்கு மேனேஜரா இருந்துகிட்டு நீங்க அப்பாக்கு வேலை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் கிடையாதுங்க, உங்க அப்பா நீங்க ரெண்டு க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு 2-3 போட்டோஸ் தான் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க கிட்ட இருக்க கேமராவை போடுங்கி நம்ம ஹீரோவை அப்படி கிஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு போட்டோவை எடுத்து இந்தா இதை போய் என்னோட அப்பா கிட்ட காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விடுவாங்களா. இப்ப கரெக்டா அண்ணாருன்னு பார்த்து ஜிக்ஷன் உள்ள வந்துருவான். அவன் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றத பார்த்தனையும் லைட்டா ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்குமா. நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், இவன் அண்ணன் தானே ஏன் இப்படி சோகமாறான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அடுத்து அப்படியே ஜிக்ஷன் உள்ள வந்து நான் அவன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சோ அடுத்து நம்ம ஜிக்ஷனும் ஜின்னு மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஜிக்ஷன் வந்து அவனோட மேனேஜர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லுவானா. இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் பே வந்து உனக்கே தெரியாம உன் லேப்டாப்பை யூஸ் பண்ணிருக்கான். இப்போ நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உன் லேப்டாப்ல தான் இருக்கும், எனக்கு என்னமா அவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஜின் வந்து என் ஹஸ்பண்டை பத்தி நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், சோ நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவ ஹார்ஷா சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஜிக்ஷன் இது நம்ம ப்ராஜெக்ட் நம்ம ஒன்னாதான் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு என்னது இது நம்ம ப்ராஜெக்டா, நான் உன்னை இந்த ஃபேமிலியில சேர்த்துக்கிட்டதே பெருசு, இதுல நான் அந்த கம்பெனில உன்னை சேர்த்துக்கிட்டு எல்லா ப்ராஜெக்டையும் உன் கூட நான் சொந்த கொண்டாடுவேன்னு சொல்லி நினைச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்டனையும் நம்ம ஜிக்ஷன் மூஞ்சி வந்து அப்படி லைட்டா வாடிருமா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஒன்னே ஒன்னு தான் சொல்லுவாங்க, உன்னை நான் ஃபேமிலியில 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெம்பரா சேர்த்துக்கிட்டது காரணமே உங்க அம்மா என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ உயிரை காப்பாத்திருக்க அந்த ஒரு நன்றி கடனுக்காக மட்டும் தான். சோ அதை தவிர்த்து நம்மளுக்குள்ள வேற எந்த ஒரு பாண்டிங் இல்ல, இப்ப நீ வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. பாவம் இதை கேட்டு நம்ம ஜிக்ஷனுக்கு அப்படி மூஞ்சே மாறிடும், அப்படி வெளியே தான் போவோம். ஆனாலும் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிருவோம், இது நான் உனக்காக மட்டும் சொல்லல நம்ம கம்பெனிக்காவும் சேர்த்து தான் சொல்றேன், உனக்கு ஏமால நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு உள்ள வந்து என்ன பண்ணான்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவோம். சோ நம்மளுக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சு ஜிக்ஷனுக்கும் ஜின்னுக்கும் சுத்தமா ஒத்து போகாது. ஆனாலும் நம்ம ஜிக்ஷன் வந்து நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு விஷயத்துல காப்பாத்திருக்கான் அப்படிங்கறது மட்டும் நம்மளுக்கு இப்ப கிளியரா தெரியுது. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்ம ஹீரோ உண்மையில என்ன ஒரு இன்டென்ஷனோட இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்துரும். ஆனா இதே சந்தேகம் நம்ம ஹீரோயினுக்கும் அவன் மேல வருமா வராதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.